ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே பிரீத்தி பண்ண சதியால் பொன்னியால் சரியான நேரத்துக்கு வந்து அங்கே பாட்டு பாட முடியல. ஆனாலும் கொஞ்சம் லேட்டாக வந்த பொன்னியை பார்த்து அங்கே இருந்த மேனேஜருமே உடனடியாக அவங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட விஜயா கிட்ட கூட்டிகிட்டு போனா. ஆனால் அங்கே விஜயா பொன்னியை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அப்பனா இவ தான் அந்த மெயின் சிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதை கேட்ட அந்த மேனேஜரும் ஆமாம் மேடம், இந்த பொண்ணு தான் மெயின் சிங்கர்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயா ரொம்பவே கோவமா அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பினேன். சுந்தர் கிட்ட பொன்னியோட வாய்ஸை நீங்க எப்படி எனக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு கேட்க உடனே சுந்தரும் பயந்துகிட்டே நான் இந்த வாய்ஸை செலக்ட் பண்ணல, இதோ என் பக்கத்தில் நிக்கிறானே என்னோட அசிஸ்டன்ட், இவன் தான் இந்த வாய்ஸை செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பினா. நானும் வாய்ஸ் நல்லா இருக்கேன்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு அந்த வாய்ஸை சென்ட் பண்ணனே தவிர மற்றபடி இது பொன்னியோட வாய்ஸ்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு ஜெயா கிட்ட சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஜெயா ரொம்பவே கோவமா அந்த சுந்தரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே சுந்தரும் இந்த மாதிரி சக்தி பொன்னியோட வாய்ஸ் அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு போன விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம கோவப்பட்ட ஜெயாவும் இந்த விஷயத்தை பத்தி பொண்ணு கிட்ட கேட்க பொண்ணையுமே ஆமா இது எல்லாத்தையுமே சக்தி தான் பண்ணாங்கன்ற விஷயத்தை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஜெயா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட நின்றுட்டு இருக்க ஜெயாவோ செம்ம கோவத்தோட இதுக்கப்புறமா உன்னால இந்த ஆல்பத்துல பாட முடியாது, உனக்கு பதிலா முன்னாடி வேற ஒரு சிங்கர் பாடிட்டு இருக்காங்க, நீ இங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து பொன்னியோட மனசை செம்மையா கஷ்டப்படுத்திட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட சொல்ல. உடனே பிரீத்தியுமே ஜெயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக பிரீத்தி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே செம்ம குஷியாக இருக்காங்க. ஆனால் ஜெயாவோ சக்தி இந்த மாதிரி தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அவங்க மேலே இருக்க. வீட்டுக்கு போன உடனேயே ஹாலில் நின்றுக்கிட்டு சக்தியை கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்துடவே சக்தியும் இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த பொன்னி மூலியமாக நடந்த எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டுட்டு ஜெயாவை விட அதிகமான கோவத்தோட தான் அவங்க ஜெயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயா அவங்க கிட்ட அவங்களுக்கு இருந்த கோவத்தின் காரணமா ரொம்பவே கோவமா இந்த மாதிரி ஏன் சக்தி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்க அப்ப ஜெயாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு சக்தி ரொம்பவே கோவமா ஜெயா கிட்ட அம்மா நான் பொண்ணுக்கு இருக்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன், அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவ அது மூலயமா முன்னேறணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க பொண்ணியை உங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தை வச்சு அவளுக்கு இருக்க திறமையுமே முடக்கிட்டு இருக்கீங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஜெயாவோ ப்ரொஃபஷனலா நான் இப்ப பேச போனா இந்த பொண்ணி இந்த ஆல்பத்துல பாடாததுக்கு காரணம் நான் ஒன்னும் கிடையாது, அவ நேரம் தவறி ஸ்டுடியோக்கு வந்த அதனாலதான் அவளுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அவ கையை விட்டு போயிடுச்சு. ஆனா பர்சனலா என்கிட்ட கேட்க போனா அவ நம்மளோட கம்பெனி ஆல்பத்துல பாடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பொன்னியோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு மனசுல இருக்க பொன்னி மேல இருக்க வெறுப்பை அப்படியே காட்டிடுறாங்க. அப்போ இப்படி ஜெயா பேசுறதை கேட்டு ஒரு பக்கம் சக்தி கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பொன்னியும் மனசொடைஞ்சு போய் அழுதுகிட்டே அவங்க கிட்ட நான் பாடுறது உங்க எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இதுக்கப்புறமா நீங்களா வந்து கேட்கற வரைக்கும் நான் பாடவே போறதில்லன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம்ம ஷாக்கோட பொன்னியை பாக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், கண்டிப்பா பொன்னி எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க போறதில்ல, ஏன்னா பொன்னி ஒரு முடிவை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்க. அதனால கண்டிப்பா பொன்னி இதுக்கப்புறமா ஜெயா சொன்னா மட்டும்தான் பாடுவாங்க. ஆனா ஜெயா எப்பதான் பொன்னியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாட்டு பாட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயா எப்பதான் அவங்களோட ஈகோ எல்லாத்தையுமே மறந்து பொன்னியோட திறமையை மட்டும் பார்த்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை தருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்து மூலயமா கண்டிப்பா சக்திக்கு ஜெயா மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் நிறையவே குறைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க மேல செமையா கோவப்படவும் போறாங்க. சோ அடுத்த சக்தி என்னதான் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம ஜெயா எப்பதான் பொன்னியை புரிஞ்சுக்க போறாங்க, பொன்னி எப்பதான் தன்னோட முடிவை மாத்திக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.